இவங்க விசில் அடிச்சுட்டே இருக்காங்க. இவங்களோட பேச்சாளர் பேசுறதையே வந்து அவங்க ரசிகர்களும் கேட்க முடியல, பொதுமக்களும் கேட்க முடியலங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்க்குறோம், இப்போதான் வந்தது செய்தி. இன்னைக்கு 5 பேர் அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து போய் விபத்து ஏற்பட்டு காயம்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு இது பண்ணாம ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு கூட்டம் தான் அது. வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுக்கோப்பு இல்லாத கூட்டம். ஒரு இதே பண்ணல, ஒரு தலைவருக்கு அழகு இந்த மாதிரி வராதிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திட்டம் போடணுங்க. உன்னை பார்க்க வர்ற ரசிகர்கள் வந்து என்ன தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில வந்து அடிபடுறாங்க இல்ல இறந்து போறாங்க. இதுக்கு என்ன ஒரு வழின்னு பார்க்காம விட்டுட்டு சும்மா வந்து டயலாக் பேசிட்டு இருக்கிறது ஒரு தலைவருக்கு அழகு கிடையாது. எல்லா கட்சி தலைவர்கள் தான் போறாங்க. இந்த மாதிரி அசம்பாவிதம் தொடர்ந்து நடைபெறுகிறதா? எல்லா கட்சி தலைவர் தான் போறாங்க. திமுக காரர்களாக இருக்கட்டும், நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், திரு சீமான் நடத்துறாரு, திரு அன்புமணி போறாரு, திரு டிடிவி தினகரன் அவர்கள் போறாங்க. இவங்க எல்லாமே போற இடத்துல கூட்டம் வருது இல்ல? எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க, எவ்வளவு கட்டுக்கோப்பா கொண்டு போறாங்க. ஏங்க வர்றவெல்லாம் அப்ப மாசு பிளாஸ்ட் முடியாத அளவுக்கான அப்ப உங்க மாசு பிளாஸ்ட்னா உங்க ரசிகர்கள் சாகணும் இல்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கணும். அப்படி அதான் பெருமை. மாசு பிளாஸ்ட்ங்கிறீங்களே, பிளாஸ்ட்னா சாகணும், மாசுன்னா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போகணும். அதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? புரியுதுங்களா? அதாவது ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும் சரியான திட்டமிடல் அப்படி எல்லாம் இல்லைங்க. இப்ப நான் கேட்கிறேன், வேணும்னே விஜயோட ஏற்படுத்துறதுக்காக இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து கிட்டத்தட்ட 190 தொகுதிகளுக்கு மேல வந்து தேர்தல் பரப்புரை முடித்து விட்டார். எவ்வளவு கூட்டம் வருது பாக்குறீங்கல்ல, நீங்களும் பாக்குறீங்கல்ல. ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதா? கட்சி தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கட்டுப்படுத்தணும். அதுதான் கட்டமைப்புங்கிறேன் நானு. அந்த கட்டமைப்பை இல்லைங்கிறேன்.